மரிய வாழ்க. அன்னை மரியாதையும் ஆசீர் பெற வந்திருக்கின்ற கண்டிப்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்னை மரியாதையுடைய நம்ம பாத யாத்திரையாகவும் அவருடைய அற்புதங்களை பெறுவதற்காகவும் அன்னை மரியாதை நம்ம கோரிக்கை வைப்பதற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தாய் என்று சொன்னதிலிருந்து அன்னை மரியாதை நான் உலகம் மொழிகளின் தாய் என்று நாம் நினைச்சு வரோம். அதான் உண்மை. கண்டிப்பா மரியாதையின் அற்புதங்களை பெறதான் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா. உங்க பேரு? என்னோட பேர் பிரகாஷ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டாவளம் ஒரு 15 வருஷமா வரேன். மாதாவடி எல்லாம் சொல்லுவாங்க மாதாவோட போனா அற்புதம் நடக்குது. ஆக்சுவலி நான் ஒரு 2 வருஷமா ஏனோ தானே வந்தேன். அற்புதம் என்னால எல்லாம் போறாங்களே நம்மளும் போலாமே, என்ன நடக்குது என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நான் ஆக்சுவலி இந்தியன் ஆர்மில இருக்கேன். என்ன ஆச்சுன்னா நம்ம வந்த ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. நானும் என் ஃபேமிலி வந்தோம். சரி அம்மா சொன்னாங்க குழந்தை இல்லை கேட்டு போடுறான்னு. அந்த மாதனுடைய வந்து நானும் என் ஃபேமிலியும் இப்படி கையேந்துட்டு மாதா கிட்ட அம்மா எங்களுக்கு குழந்தை கூடமான்னு கேட்டேன். அதே மாசமா எங்களுக்கு வந்து குழந்தை ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷம். அதோட நாங்க விட்டல திரும்ப வந்தா அம்மா எல்லாருக்கும் வீடு கொடுத்துக்கு எனக்கு ஒரு வீடு கூடமான்னு கேட்டேன். அந்த அம்மா நான் ஒரு வீடு கேட்டேன், 2 வீடு கொடுத்துருங்க. அது நிறைய பெரியான வீடு. அதோட முடிச்சுட்டு வந்தேன். அம்மா வரும்போது சாவி எட்டுன்னு வந்துக்கிறேன். அம்மா பாதத்துல வச்சேன். அம்மா எனக்கு ஒரு வீடு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி. நான் 1 கேட்டேன், நீ 2 கொடுத்தீங்க ரொம்ப நன்றின்னு கொடுத்தேன். இன்னொரு வீடு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பெங்களூர்ல ஒரு 4 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதற்கு கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கு அதிகமா 4 வீடு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதோட வந்து அம்மாட்ட சொன்னேன் 4 வீடு கொடுத்துட்டீங்கம்மா, நான் ஒரு குழந்தை கொடுத்தேன், எனக்கு 2 குழந்தை கொடுத்தீங்க. ஒரு வீடு கொடுத்தேன், எனக்கு 4 வீடு கொடுத்தீங்க. வேற என்னமா சொல்லிட்டு எனக்கு நிக்க முடியல. அவங்களை அதிசயம் பார்த்து நிக்க முடியல. அதற்காக நான் பயணமா தொடர்ந்து வந்துகிட்டே என்னால உயிர் மூச்சு இருக்கிற வழியும் அம்மா கிட்ட வருவேன். நடந்து வந்துட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய வேலை சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் வரதும் எனக்கு எந்த ப்ராப்ளம். அம்மா அதிசயம் தான் செய்யறேன் ஒவ்வொரு நாள். இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் பிச்சை எடுத்துட்டு நான் வேளாங்கண்ணிக்கு பிச்சை எடுத்து அம்மா உண்டிகளை போடலான்னு வரேன். இந்த கோரிக்கை கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த டிவிக்கு நான் கண்டிப்பா பயிற்சி கொடுப்பேன். கண்டிப்பா பாருங்க அதிசயம் நடக்கும் எனக்கு. உண்மையிலே அன்னை மரியாதையுடைய நாம் வந்து நிறைய வரங்களை பெறதான் வரும்போடைய தம்பி நன்றி சொல்ல வந்திருக்கிறாருன்னா நம்ம உண்மையிலே அன்னை மரியாதைக்கு வாழ்த்து சொல்லவும் அன்னை மரியாதைக்கு நன்றி சொல்லும் போதுதான் அன்னை மரியாதை அந்த நன்றியை பெறும்போது மென்மேலும் என்ன செய்யலாம் யோசிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு இதை விரும்புகிறார். 9 குருடர்கள் வந்து ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து நீர் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும், அவர் நம்பிக்கை உன்னை குணமாக்குனார். அதே மாதிரி நம்பிக்கையோட குணமாகறாங்க. ஆனா ஒரு ஆள் திரும்பி வந்து ஆண்டவரே நன்றி சொன்னார். அப்ப மீதி 8 பேர் இங்கே ஆண்டவர் கேட்டார். அதனால கண்டிப்பா நாம் வரங்களை பெறுவது முக்கியம் அல்ல, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும். உலகம் முடியும் காலவரை ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போம் என்பதற்கு நன்றி உரிமையே உண்மையான வார்த்தையா இருக்கும். மரியவன் நீங்க சொல்லுங்க.